எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டோரி கார்னர் அட் புக் மைண்ட்லேருந்து நான் சுதா உமாசங்கர், ஸ்டோரி டெல்லர். எல்லாம் சிவராத்திரி என்ன பண்ணீங்க? டிட் யூ ஸ்டே அவேக் த ஹோல் நைட்? கோவிலுக்கு போனீங்களா? ஹவ் எல்ஸ் டிட் யூ செலிப்ரேட்? நான் வந்து ஐ ஸ்பெண்ட் த டைம் லுக்கிங் ஃபார் டூ சிவா ஸ்டோரிஸ். அது வந்து எனக்கு கார்த்திகேயன் என்ற எழுத்தாளர் ஸ்ரீ சிவபுராணமில் எழுதி இருக்கிற 2 கதையை செலக்ட் பண்ணேன். அண்ட் த ரீசன் வை ஐ சோஸ் தி ஸ்டோரிஸ், அதாவது உஜ்ஜயினி மகாகாளேஸ்வர் அண்ட் ஓங்காரலிங்கம், was because I was looking at which states I have not visited, and Madhya Pradesh வந்து என் லிஸ்டில் இருந்தது. ஸோ இந்த கதையை நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். ஸோ ஷிப்ரா நதி அப்படின்ற ஒரு நதி இந்தியாவில் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அந்த நதி தீரத்தில் அவந்திகாபுரி அப்படின்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. அதுக்கு அந்த பட்டணத்துக்கு இன்றைய பேர் வந்து உஜ்ஜைன். அந்த பட்டணத்தில் வேதப்பிரியன் அப்படின்னு ஒரு பிராமணன் இருந்தான். அவன் ஒரு தீவிர சிவ பக்தன். சிவ பூஜை டெய்லி செஞ்சு ரொம்ப பகவானை ஆதரிக்கிற வழக்கம், ஆராதிக்கிற வழக்கம் அவனுக்கு உண்டு. இந்த பிராமணனுக்கு 4 குமாரர்கள்: தேவப்பிரியன், மேதன், கவிரதன், தர்மவாதி அப்படின்ற 4 பேர். அந்த ஊருக்கு பக்கத்தில் ரத்னமாலான்னு ஒரு பர்வதம், ஒரு மலை இருக்கிறது. அங்கே வந்து தூஷணன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்தான். அவன் பிரம்மதேவனை நினச்சி ரொம்ப கடும் தவம் எல்லாம் செஞ்சு ரொம்ப அதனால் நிறைய அவனுக்கு வரம் பெற்றிருந்தான். அதனால் அவனுக்கு செருக்கு, மமதை ரொம்ப அதிகமாக ஆகிவிடுவோம். அவன் எல்லாரையும் துன்புறுத்தி வந்து மற்றவங்கெல்லாம் தவம் செய்யக்கூடாது அப்படின்னு மிரட்டி அவங்க தவத்தை எல்லாம் வந்து கலைச்சி இந்த மாதிரியெல்லாம் அவன் வந்து நிறைய பாவம் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ புனஸ்காரம், பூஜை இதெல்லாம் விட்டுருங்கன்னு அவன் வந்து அவங்களெல்லாம் சொல்லி மிரட்டுவது வந்து வழக்கம். ஸோ ஒரு சமயம் அந்த தூஷணன் அவனோட மந்திரிகளோட இந்த அவந்திகாபுரி உஜ்ஜைன், இன்றைய உஜ்ஜைன் பட்டணத்தில் நுழைஞ்சு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடக்கி தன் கீழ் பணியுமாறு அவன் செஞ்சான். அங்கே இருந்த அந்தணர்கள் எல்லாம் வந்து பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லவே அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாகிவிட்டது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரின்னு இவங்க வந்து அந்த 4 பேர், அந்த வேதப்பிரியனோட புதல்வர்கள் அவர்களிடம் சென்று அவங்களுடைய நிலைமையை சொன்னார்கள். ஸோ அங்கே வந்து அவங்க முறையிட்ட பொழுது பகவானை வந்து இடைவிடாது பக்தி பூண்டு அவரது அருள் பெற்று பாத்திரமாக இருக்கிற பெரியோர்களே, நீங்கள் தான் எங்களை ரட்சிக்க வேண்டும். அந்த மாதிரி இந்த தூஷணன் எங்களை அளவுக்கு மீறி துன்புறுத்தி வருகிறான். அவனுக்கு பயந்து எங்களால் ஒரு நித்திய பூஜை கூட செய்ய முடியல. அவனுடைய அழிவுக்கு ஒரு வழி நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று அங்கே போய் இந்த 4வரிடம் வேண்டினர். அவங்க சொன்னாங்க, நாங்களும் உங்களை போல தான் மானிடர்கள். அந்த அரக்கனை அழிக்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. நம்ம என்ன செய்யலான்னா, எல்லாரையும் காத்து ரட்சிக்கிற சர்வேஸ்வரன் இருக்கார், அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை நாம் செய்து வருவோம். அவருக்கு தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவருடைய பொறுப்பு இல்லையா அப்படின்னு அந்த 4வரும் சொல்லவும், அப்புறம் இவங்களும் இந்த அந்தணர்கள்லாம் அந்த 4வர்களோடு சேர்ந்து
பூஜையில் ஈடுபட்டனர். இந்த நியூஸ் எப்படியோ தூக்ஷணனுக்கு அவன் காது கேட்டவே அவன் மந்திரிகளோட அவன் வந்து ஒரே அட்டகாசம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து அந்த பட்டணமே அவனை வந்து கண்டு நடுங்கும்போது இவங்க வந்து ரொம்ப அலட்டி கொள்ளாமல் அவங்க பாட்டுக்கு அந்த சிவ பூஜையில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. இது பண்ணவே அவனுக்கு இன்னும் ஆத்திரம் பொங்கிட்டு வந்தது. இடி போன்ற முழக்கத்துடன் ஒரு குரலில் வந்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த மாதிரி பூஜைகள் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நான் கட்டளை இட்டு இருக்க போது நீங்கள் எப்படி அதை வந்து மீறி நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியும்? அது இதுன்னு அவன் வந்து சீறினான். அவன் வந்து யூஸ்வலாக அரக்கனை பார்த்து எல்லாருமே நடுங்குவாங்க. ஆனால் இந்த வேத பிரியன் உடைய 4 புதல்வரும் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கவே பகவானை தியானித்து பூஜை செய்யும் வேலையில் மட்டும் ஈடுபடுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருந்ததுனால யாருமே அவனுடைய கோபத்தை லட்சியமே செய்யவில்லை. அப்புறம் தூக்ஷணம் பொறுத்து கொள்ள முடியல, குதியாக குதிச்சான். எல்லாரையும் நசுக்கி கொல்லுங்க அப்படின்னு தன்னுடைய ஆட்களுக்கு கட்டளையிட்டான். அவங்களும் பயங்கரமாக கொக்கரித்தி கொண்டு சிவ பூஜையில் உள்ள நுழைஞ்சு அந்த பூஜையை கலைக்க முயன்றார்கள். சிவலிங்கங்கள்லாம் வந்து மண் தோண்டி எடுக்கப்பட்ட இடம் நீர் நிரம்பி குளமாக இருந்தது. அதிலிருந்து திடீர்னு கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஒரு சத்தத்தோடு மகாகாளேஸ்வர் அவர் தோன்றி அந்த அரக்கனை பார்த்து ஒரு ஹூங்காரம் செய்தார். அந்த க்ஷணமே அந்த அரக்கனும் அவனை சேர்ந்தவர்கள் எல்லோரும் அழிந்து போயினர். அப்புறம் அவந்திகாபுரி பட்டணத்து மக்கள், உஜ்ஜைன் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து பகவானை பலவிதங்களிலும் துதித்து கொண்டாடி அவரை பூஜித்து அவங்களுடைய மனோபீஷ்டங்கள்லாம் நிறைவேற்றி கொண்டனர். இது வந்து இங்கே இருக்கிற டேட்டி சவுத் ஃபேஸிங்னால் தக்ஷிணாமுகி அப்படின்ற பேர். And it is only south facing deity of Shiva in India. And இங்கே ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பூஜை என்னென்னா பஸ்மா ஆர்த்தி. And it is as you know, there are 2 Jyotirlingas. One is Mahakaleshwar and the other one is Omkaralingam, about which I am going to tell you now the story of Omkaralingam. ஸோ ஒரு சமயம் நாரதர் வந்து திவ்ய க்ஷேத்திரங்கள் எல்லாம் அவர் தரிசித்து கொண்டு வரும்போது கோகர்ணேஸ்வரரை வணங்கிட்டு அவர் விந்தியகிரிக்கு வந்தார். அங்கே வந்து நாரதரை கண்டதும் அந்த விந்திய மன்னன் அவரை ரொம்ப வார்மாக வெல்கம் செய்து நமஸ்கரித்து அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா அவன் வந்து அவருக்கு தெரிவித்தான். அவருக்கு தெரியும் இவன் மனசில் ஏதோ இவன் கர்வம் ஏறிட்டே போகுது, இதை வந்து எப்படியாவது நம்ம குறைக்கணும் அப்படின்னு நாரதர் நினச்சி பெரிய அப்படின்னு ஒரு மூச்சு விட்டார். அப்போ அவனுக்கு ஒரு சடனாக ஒரு டவுட்டு, ஏன் சுவாமி வந்து நீங்கள் என்ன பெருமூச்சு விடுறீங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், விந்தியா நான் என்ன சொல்கிறது, நீயும் வந்து ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிற, பட் உன்னை விட மேருமலை பெரிதாக இருப்பதாகவும் அங்கே தேவர்கள் எல்லாம் அங்கே வந்து ரொம்ப விருப்பத்தோடு வசித்து இருக்கிறாங்களாமே அப்படின்னாரு நாரதர். அப்போது நாரதர் விடை பெற்று அவர் கிளம்பி சென்றப்புறம் கூட இவனுக்கு அதே மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஸோ அவனுக்கு வந்து இப்போ என்ன ஆசைன்னா, மேருவை விட நம்ம எப்படியாவது உயர்ந்த நிலையில் நம்ம அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு அவன் முடிவெடுத்தான். ஸோ ஓங்கார ரூபத்தில் ஒரு யந்திரம் ஒன்றை வரைந்தான். அப்புறம் அதில் வந்து ஒரு சிவலிங்கம் ஒன்று அவன் கையாலேயே செஞ்சு அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி அவன் ரொம்ப பக்தியோடு ஒரு 6 மாதங்களுக்கு அந்த இடத்த விட்டு அசையாமல் அவன் பூஜை செஞ்சான். ஸோ சர்வேஸ்வரன்
சிவா அவன் பக்திக்கு மெச்சி சரி அவனுக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வரம் அப்படின்னு கேட்டார். ஸோ அவன் சொன்னான், பிரபு எல்லாரோடையும் உயரமாக வளரும் சக்தி நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னும். அவர் கொஞ்ச நேரம் பகவான் யோசனை பண்ணார். இப்போ அவன் கேட்குற வரத்தை கொடுத்தா இந்த உலகமே துன்பத்தில் மூழ்கும், அது அவருக்கு தெரியும். இருந்தாலும் இவ்வளோ இதுவாக பூஜை சீரியஸாக பூஜை செஞ்சவனை ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும். அதனால் அவன் விரும்பிய வரத்தை கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் போட்டார், ஒரு கேவியட். விந்திய மன்னா, நீ கேட்டபடி வளரக்கூடிய சக்தியை நான் உனக்கு அளிக்கிறேன். ஆனால் நீ மமதை, அகங்காரம், ஒரு திமிர் கொள்வாயானால் அப்போ என் அடியார் ஒருத்தர் உங்களை நன்றாக அடக்கி விடுவார் சிறியதாக. அப்பொழுது தான் அந்த தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வணங்கி, பிரபு நீங்கள் விந்தியனுக்கு அனுகிரகம் இப்போ தான் செஞ்சீங்க. ஸோ பட் நீங்கள் இங்கேயே நீங்கள் இந்த ஸ்தலத்திலேயே எழுந்தருள வேண்டும் அப்படின்னு அவங்க ரொம்ப வணங்கி கேட்டுக்கொண்டார்கள். ஸோ ஈஸ்வரனும் அதுக்கு சம்மதித்து அந்த ஓங்கார யந்திரம் அவன் வரைஞ்சி வச்சான் இல்லையா, அந்த ஓங்கார யந்திரம் அதில் ஸ்வயம்புலிங்கம் ஆக அவர் அருளினார். அதுதான் ஓங்காரேஸ்வரர். பார்த்திவலிங்கம் என்னன்னு கேட்டால் நம்மளே நம்ம கையால் செய்கிற ஒரு லிங்கம். யூஸ்வலாக இந்த பெரிய பெரிய கோயிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி அலாங் ரிவர். கிரேட் சிவிலைசேஷன்ஸ் have started from a river banks. ஸோ அந்த ரிவர் சாண்டோ இது களிமண்ணோ அதனால் நம்ம கையாலே நம்ம ஒரு சிவலிங்கத்தை ஃபேஷன் பண்ணி அதை பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். தட் இஸ் கால்டு பார்த்திவ லிங்கம். அண்ட் இந்த கலியுகத்தில் இட் இஸ் செட் தட் இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் things that you can do. And அந்த காலத்துலலாம் most women used to do this and pray to Shiva for the benefit of their husbands. So while he materialized as Omkareshwarar in the Omkara Yantram, in that Parthiva Lingam which this gentleman made, and this Vindhya Nata Arasan made and worshipped Lord Shiva, he appeared as Amareshwarar. And these are two twin temples in Madhya Pradesh. And so usually ellarum anga ponaka they will go to both places. That is Omkareshwarar and Amareshwarar temple. So இந்த ரெண்டு கதையும் I wanted to share with you, and I hope you enjoyed this. This is my offering on Mahashivaratri. So until next time, எல்லோருக்கும் வணக்கம். Please like, subscribe to our channel so that உங்களுக்கு எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும்.